வெல்கம் டு our சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெய் வந்து வீட்லயே சுலபமா எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து 10 பைசா வந்து செலவில்ல. நார்மலா வந்து நீங்க பால் வாங்குவீங்கல்ல, அந்த பால்ல உள்ள ஆடையை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சாலே போதும். இந்த மாதிரி நெய் வந்து சூப்பரா செஞ்சிடலாம். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே வந்து ஆடை வந்து இந்த மாதிரி படர்ந்து நிற்குது. நீங்கள் டீயோ காஃபியோ இல்லைன்னா பாலோ வந்து குடிச்சிட்டு இந்த ஆடையை வந்து மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டோம். அப்போ இந்த ஆடையோட வந்து நீங்கள் பாலை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இது வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தது. அந்த ஆடையை வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது இன்னும் நல்லா வந்து திக்காகவே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஆடை எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இந்த ஆடையை வந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். பாருங்க இப்போதே உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது, நல்லா திக்கா வந்து கிடைக்குது. நீங்க ஒரு வடிகட்டி கூட இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆடை வந்து எடுத்தது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து நார்மலா வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் வந்து வைக்க முடியாது. ஒரு மாதிரி பச்சை கலர்ல பூசணம் பூக்குற மாதிரி ஆயிடும். அதனால முதல் டைம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வந்து தயிர் வந்து கலந்து வச்சுக்கோங்க. இப்படி டெய்லி நீங்கள் சேர்த்துட்டே வாங்க. மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி சேர்த்ததில் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு மாதத்துக்கு சேர்த்தது மட்டும்தான். நான் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வந்து பால் வாங்குறேன். அந்த இதில் வந்து நம்ம சேர்த்ததே வந்து இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம நெய்யை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மொத்த பாலாடையும் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஐஸ் வாட்டர் இல்லைன்னா வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் இல்லைனா ஐஸ் வாட்டர் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும் இந்த பாலாடையில இருந்து. இப்போ இதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதுல வந்து நம்ம அடிச்சதை வந்து எடுத்து போடலாம். இதை வந்து இப்போ நல்லா தண்ணியில வந்து இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இப்படி கரண்டியாலாம் எடுத்து நம்ம வந்து நெய் காய்ச்சுற பாத்திரத்துல வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து நெய் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நெய் வந்து காய்ச்ச வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. இங்கே நெய் காய்ச்சறதுக்கு எடுக்கிற பாத்திரம் வந்து நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும். இது வந்து நான் காமிச்ச 3 டப்பாவில் 1 டப்பா அளவு மட்டும்தான். கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து தனித்தனியாகவே பண்ணுறேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா உருகிடும். வெண்ணெய் வந்து நல்லா உருகிடுச்சு. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்படி நல்லா கொதிச்சு அந்த மேலே இருக்கிற மக்கள்லாம் வந்து கீழே வந்து இறங்கும். அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து நல்லா ரெடி ஆகிடும். சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. மேலே வந்து நல்லா வெள்ளை வெள்ளையாக இது வந்து இப்போ நல்லா உருகி வந்துருச்சு. நெய் வாசனை வரும். அப்போ முருங்கலையை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெடிக்கும். இதுவே கரெக்டான ஸ்டேஜ். நெய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ இறக்கிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஓரளவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் லேஸ் சூடாக இருக்கும். அந்த மாதிரி சூட்டில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். வடிகட்டியில் ரொம்ப வந்து சூடு ஆறிடுச்சு அப்படின்னா கட்டி ஆயிரும். இதே மாதிரி வெண்ணெயையும் உருக்கி நெய் எடுத்துக்கலாம். இப்போ நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து எந்த காசுமே போடணும்னா நீங்கள் டெய்லி பால் வாங்குறதுல வர்ற ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சாலே போதும். இந்த மாதிரி சுத்தமான நெய் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சுக்கலாம். ஒரு மாதம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேகரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் வரைக்குமே வந்து உங்களுக்கு நெய் கிடைக்கும். நீங்கள் வெளியே வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சுத்தமான நெய்யை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நான் வந்து நெய்யை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி நல்லா வந்து செட் ஆகி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.